ஒரு ஆயுதம்னா அது வெறும் இரும்பும் டெக்னாலஜியும் மட்டும் இல்ல. சில நேரங்கள்ல அது ஒரு நாட்டோட தலைவிதியையும் உலக அரசியலோட போக்கையுமே தீர்மானிக்கிற ஒரு கருவியா மாறிடும். ரஷ்யாவோட S-400 ட்ரயம்ஃப் அது அப்படியான ஒரு ஆயுதம்தான். வாங்க இதோட ரகசியங்களை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான கேள்வி. எப்படி இந்த S-400 வெறும் ஒரு பாதுகாப்பு சிஸ்டம்ங்கிறத தாண்டி சில நாடுகளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையாவும் இன்னும் சில நாடுகளுக்கு பெரிய அச்சுறுத்தலாவும் மாறுச்சுன்னு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த சிஸ்டமோட அபாரமான சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இதோட முக்கியமான பாகங்கள் என்னன்னு, அது எப்படி ஒரு டீம் மாதிரி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. S-400ங்கிறது ஒரு சாம் சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா தரையில நிக்கிற ஒரு நடமாடும் கோட்டைன்னு வச்சுக்கோங்களேன். வானத்துல பறந்து வர்ற எதிரியோட எந்த ஒரு இலக்கையும் துல்லியமா தாக்கி அழிக்கிறது தான் இதோட ஒரே வேலை. ஒரு S-400 பேட்டரிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆயுதம் இல்ல, அது ஒரு முழு டீம். இந்த டீமோட மூளை கமாண்ட் போஸ்ட். நூத்துக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல வர்ற எதிரிய முதல்ல கண்டுபிடிக்கிறது பிக் பேர்டு ரேடாரோட வேலை. எதிரிக்கிட்ட வந்ததும் கிரேவ் ஸ்டோன் ரேடார் அதை கரெக்டா லாக் பண்ணும். அடுத்த செகண்ட் ஏவுகணைகள் சீறி பாஞ்சு வேலையை முடிக்கும். இந்த கோஆர்டினேஷன் தான் S-400ஓட உண்மையான பலம். இதில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான அம்சம் அதோட வேகம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தாக்குதலை நடத்தின கொஞ்ச நேரத்திலேயே எதிரி சுதாரிச்சு பதிலடி கொடுக்கறதுக்குள்ள இந்த முழு சிஸ்டமும் அங்கேருந்து வேற இடத்துக்கு மாறிடும். இந்த சுட்டுவிட்டு நகரும் டெக்னிக் தான் மாடர்ன் போர்க்களத்துல S-400 தப்பி பிழைக்கிறதுக்கான திறவுகோல். இப்ப வாங்க S-400ஓட உண்மையான ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவத்தை பார்ப்போம். ஏன் உலக நாடுகள் இத பார்த்து இவ்ளோ பயப்படுதுன்னு தெரிஞ்சுக்க நாம A2AD அப்படிங்கிற ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கணும். A2/ADனா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள எதிரி வர்றத ரொம்பவே கஷ்டமாக்குறது, ஏன் முடியாத காரியமா மாத்துறது. S-400 இதத்தான் செய்யுது. அது இருக்கிற இடத்த சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஆனா ஊடுருவ முடியாத ஒரு பாதுகாப்பு குமிழிய உருவாக்குது. இந்த நம்பரை பாருங்க, 400 கிலோமீட்டர். இதுதான் அந்த பாதுகாப்பு குமிழியோட ரேடியஸ். அதாவது S-400 இருக்கிற இடத்துல இருந்து 400 கிலோமீட்டர் சுத்தி எந்த விமானம் வந்தாலும் அது ஈஸியா அதோட டார்கெட் ஆகிடும். இது ஒரு ஊரோட சைஸ் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு பெரிய நாட்டோட பரப்பளவுக்கு சமம். இங்கதான் இதோட உண்மையான கேமே இருக்கு. S-400 நேரடியா ஃபைட்டர் ஜெட்டை மட்டும் தாக்காது. அதுக்கு சப்போர்ட் பண்ற எரிபொருள் விமானங்கள், வேவு பாக்குற அவாக்ஸ் விமானங்கள், இதையெல்லாம் ரொம்ப தூரத்திலேயே தள்ளி வச்சிடும். இதனால என்னாகும், எதிரியோட போர் விமானங்களால ரொம்ப நேரம் ஃபைட் பண்ண முடியாது. பாத்தீங்களா, ஒரு குண்டு கூட சுடாமலேயே எதிரியோட பலத்தை எப்படி முடக்குதுன்னு. இதுவரைக்கும் நாம S-400ஓட மிலிட்டரி பவரை பத்தி பார்த்தோம். ஆனா இதோட வேலை போர்க்களத்தோட முடியறதில்ல. இது ஒரு பவர்ஃபுல்லான ராஜதந்திர ஆயுதமாவும் வேலை செய்யுது. ரஷ்யா இந்த சிஸ்டத்தை தனக்கு வேண்டிய நாடுகளுக்கு விற்பனை செய்யுது. சீனா தன்னோட பாதுகாப்பை பலப்படுத்த இதை வாங்கினாங்க. இந்தியா தன்னோட பிராந்திய பாதுகாப்புக்காக வாங்கினாங்க. ஆனா இதுல ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலானது துருக்கியோட டீல் தான். ஏன்னா துருக்கி அமெரிக்காவோட கூட்டாளியா இருக்கிற நேட்டோ நாடுகள்ல ஒண்ணு. துருக்கி S-400 வாங்கினது அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா S-400ஓட பவர்ஃபுல் ரேடார் நேட்டோவோட லேட்டஸ்ட் F-35 ஃபைட்டர் ஜெட்டோட சீக்ரெட்ஸை கண்டுபிடிச்சு ரஷ்யாவுக்கு அனுப்பிடும்னு பயந்தாங்க. இதோட விளைவு, துருக்கிய F-35 ப்ரோக்ராம்லேருந்தே தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார தடைகளையும் விதிச்சாங்க. பாருங்க, ஒரு வெப்பன் டீல் எப்படி ஒரு பெரிய அரசியல் புயலை கிளப்பியிருக்குன்னு. சரி, பேப்பர்ல இதோட பவர் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா ரியல் வார்ல, நிஜமான போர்க்களத்துல இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? உக்ரைன் போர் S-400க்கு ஒரு பெரிய டெஸ்டாவே அமைஞ்சது. உக்ரைன் போருக்கு முன்னாடி வரைக்கும் S-400 யாராலையும் அழிக்கவே முடியாதுன்னு ஒரு பெரிய பிம்பம் இருந்துச்சு. அது ஒரு பாதுகாப்பு கவசம், அதை தாண்டி யாரும் போக முடியாதுன்னு எல்லாரும் நம்புனாங்க. அததான் அதை பத்தின கட்டுக்கதை. ஆனா உக்ரைன்ல நடந்ததே வேற. அமெரிக்காவோட ஹிமார்ஸ், பிரிட்டனோட ஸ்டார்ம் ஷேடோ மாதிரி புது ஆயுதங்கள் நேரா S-400 சிஸ்டத்தையே குறிவச்சு தாக்குச்சு. அதோட பெரிய ரேடாரே அதுக்கு வில்லனா அமைஞ்சது. ஏன்னா எதிரிக்கு அதை கண்டுபிடிக்க ஈஸியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல நிறைய மிசைல்ஸ் வச்சு தாக்குனா S-400 திணறி போச்சு. இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, S-400 இன்னைக்கு ஒரு ஆபத்தான ஆயுதம்தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதை யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற அந்த இமேஜ் இப்போ உடைஞ்சு போச்சு. சரியான டெக்னாலஜி இருந்தா அதையும் வீழ்த்த முடியும்னு உக்ரைன் போர் நிரூபிச்சிருக்கு.
ராணுவ டெக்னாலஜியில எதுவுமே ஃபைனல் கிடையாது. ஒவ்வொரு கவசத்தையும் உடைக்க ஒரு புது வாள் வரும். ஒவ்வொரு வாளையும் தடுக்க ஒரு புது கவசம் உருவாகும். அந்த போட்டிக்கு முடிவே இல்ல. ரஷ்யா ஏற்கனவே S-400க்கு அடுத்த ஜெனரேஷனான S-500 ப்ரோமிட்டிய உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்பேரிசனை பாருங்க, உங்களுக்கு புரியும். S-500ஓட ரேஞ்ச் 600 கிலோமீட்டரா அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒளிய விட பல மடங்கு வேகமா போற ஹைப்பர்சானிக் ஆயுதங்களையும், ஏன் விண்வெளியில இருக்கிற சேட்டலைட்டுகளை கூட தாக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. எதிர்காலத்துல ஹைப்பர்சானிக் ஏவுகணங்களும் ஆயிரக்கணக்கான ட்ரோனுகளும் கூட்டம் கூட்டமா வந்து தாக்குற இந்த காலத்துல S-400 இல்லனா S-500 மாதிரி சிஸ்டம்ஸால தாக்கு பிடிக்க முடியுமா? தாக்குதலுக்கும் தற்காப்புக்கும் இடையில நடக்கிற இந்த முடிவே இல்லாத டெக்னாலஜி ரேஸ் நம்மள எங்க கொண்டு போய் விட போகுது? யோசிச்சு பாருங்க.